ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஏகப்பட்ட டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸா பண்ணுறதுக்கு, பாஸ்தா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஏதாவது இந்த சாஸ் ஐட்டம்லாம் வந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லையா? அது வந்து டேட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி தூர போடாமல் இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் ஐடியாவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்து வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி ஃபுட்டெல்லாம் வாங்கும்போது நமக்கு அதுக்காக வந்து கெச்சப்பெல்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுவுமே வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அதை தூக்கி தான் போடுவோம். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான பித்தளை பொருட்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இதை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரிசல்ட்டும் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேஷனுக்காக அந்த பூவெல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, உருளி. ஸோ அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ இந்த பீஸாக்கு யூஸ் பண்ணுற சாஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கை வச்சு நல்லா அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து தேய்ச்சி விட்டுருங்க. முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம இதை வந்து தேய்ச்சி விட்டுடலாம். லைட்டாக நம்ம வந்து கை வச்சு தேய்க்க ஆரம்பிக்கும் போது அதோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து எக்ஸ்பைரி ஆன அந்த மாதிரியான கெச்சப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லார் வீடுகள்லையுமே ஏதாவது ஒரு சில பித்தளை பாத்திரமாவது நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் கூட வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் முன்னாடி ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அதே மாதிரி பின்னாடியுமே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இது கொஞ்சம் காயிற வரைக்கும் அப்படியே வந்து விட்டுருங்க. ரொம்ப கருப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இது வந்து ஊறட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், அதோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நம்ம இப்போ கடையிலேருந்து வாங்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா புதுசாக கிடைக்குதோ அதே மாதிரியே வந்து நல்லா புதுசாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து அப்படியே கை வச்சு கூட தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் லைட்டாக நமக்கு வந்து டேமேஜ் அதிகம் பண்ணாதில்ல. ஸோ அது வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி அங்கங்கே கீறல் விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. லைட்டாக வந்து கை வச்சு நான் ஃபுல்லாக அதை வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் காமிக்கும்போது எவ்வளோ கருப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லாவே இது வந்து க்ளீன் ஆகிட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இதை வந்து நல்லா கழுவிட்டு அப்புறமா பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அதோட கலர் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக அந்த மாதிரி கெச்சப் ஐட்டம்லாம் வந்து டேட் போயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு அதோட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னாலும் தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி தூக்கி போடாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா செலவில்லாத சூப்பரான ஒரு க்ளீனிங் ஐடியாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது கூட இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குமான்னு தெரியல. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பூ போட்டு டெக்கரேட் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாத்திரம் கருப்பாக இருக்கும்போதே நம்ம க்ளீன் பண்ணாமல் அதில் தொடர்ந்து இந்த மாதிரி பூக்கள் வந்து போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் பார்க்கறதுக்கு லுக்காகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து பூவெல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா அதோட லுக்கே வந்து நமக்கு தனியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான பருப்பு ஐட்டம்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த பருப்பு ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கணும் ரொம்ப நாளுக்கு அப்படின்னா, வாங்கிட்டு வந்த உடனே அதை லைட்டாக கொஞ்சம் மிதமான தீயில வந்து வச்சு இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. பருப்பில் லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து பல மாதத்துக்கு அது வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதுவே ஆல்ரெடி நீங்கள் வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணுற பருப்பு ஐட்டமில் வண்டு பூச்சி புழுக்கள் வந்துருச்சு அப்படின்னா அதையும் வந்து இந்த மாதிரி மிதமான சூடில் வந்து வச்சு வறுத்து விட்டுருங்க. வறுத்த பின்னாடி அதில் இருக்கிற பூச்சி புழுக்கள் எல்லாமே வந்து செத்து போயிடும். அதை வந்து நான் முரத்தில் வந்து கொட்டி புடைக்க போகிறதில்ல இன்றைக்கி. இந்த மாதிரி வந்து சல்லடை எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டைகள் வந்து இருக்கும் பார்த்திங்களா, அந்த சல்லடை மட்டும் நான் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து எடுத்து வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா பருப்பு, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சமையலுக்கு எடுக்கும்போது 1, 2 பூச்சி புழுக்கள் அதை வண்டெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால நான் இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்திருக்கேன். லைட்டாக வந்து சூடேறுச்சு அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சல்லடையில் கொட்டிட்டு நல்லா இதை வந்து நம்ம இப்படி சலிச்சு விட்டோம் அப்படின்னா அதில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற வண்டு புழுக்கள் எல்லாமே நமக்கு வந்து அந்த சல்லடையோட அந்த ஓட்டை வழியாக கீழே வந்து இறங்கி வந்துடும்.
இத வந்து நம்ம சல்லடை யூஸ் பண்ணி சலிச்சு விடுறதுனால, ஒரே இடத்துல இந்த மாதிரி வந்து நமக்கு கலெக்ட் ஆயிடும். இத வந்து நம்ம தூக்கி கொட்டிடலாம் இல்லையா? இதுவே நம்ம வந்து முறம் யூஸ் பண்ணி புடைச்சு விடுறோம் அப்படின்னா, அது அங்கங்க வந்து சிதறி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதில வந்து எவ்வளோ பூச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ அந்த பருப்பு வந்து ஒரு பிளேட்ல கொட்டி லைட்டா ஆற வச்சதுக்கு அப்புறமா, இத வந்து பாக்ஸ்ல கொட்டி நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். நெறைய பேர் வந்து ரொம்ப நாளாவே இட்லிக்கான சரியான அளவு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே நம்ம வந்து மாவு அரைச்சு பண்ணுற மாதிரி பண்ண போகிறது கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து மாவு அரைச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். நினச்ச உடனே நீங்கள் வந்து ஒரு இட்லி தோசை பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்க முடியுங்க. இப்போ அந்த இட்லி தோசை மாவுக்கான அளவுகளும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து எப்போவுமே இட்லிக்கு வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு ஆழாக்கோ இல்லைனா சின்ன டம்ளரோ வந்து நீங்கள் எதில் அளவு எடுக்கிறீங்களோ அதில் வந்து அளவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட் குவாலிட்டியான உளுத்தம் பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா உபரி கொடுக்கும். இட்லி வந்து நீங்கள் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு பொங்கியும் வரும், நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும். இதில் வந்து இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து அரிசி வந்து ஒரு 4 கப்பு வந்து எடுக்கிறோம் அப்படின்னா 1 கப்பு வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து அந்த உளுத்தம் பருப்போட சேர்த்துக்கிட்டு இதை ஒரு 3-4 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இதை வந்து நம்ம தனியாக ஊற வச்சிடலாங்க. ஸோ இது வந்து தனியாக ஊறிட்டு இருக்கட்டும். இது வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா பளிச்சுன்னு நல்லா வெள்ளையாக சுத்தமாக இருக்கிறதுனால இது நான் இன்றைக்கி வாஷ்லாம் பண்ணலை. ஸோ நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் இப்படி மாவு அரைச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. அரிசி வந்து எடுக்கும்போது நல்ல சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது டஸ்ட் இருந்தது அப்படின்னா ஒரு காட்டன் துணியில் கொட்டி அரிசியை வந்து நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது ஊற வைக்கக்கூடாது, நல்ல ஒரு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அரிசியை வந்து காய வச்சு எடுத்தோம் அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் உளுத்தம் பருப்பு எடுத்தேன் இல்லையா, அதே கப்பில் ஒரு 4 கப் அளவுக்கு அரிசி வந்து அளந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். தலை தட்டி வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம வந்து அரைச்சி தான் எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து கொஞ்சமான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால வீட்டில் வந்து மிக்ஸி யூஸ் பண்ணி நான் இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸியில் அரைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே வந்து நீங்கள் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து கிரைண்டரில் சேர்த்து மாவு அரைக்கும்போது கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுப்போம் இல்லையா, அந்த ரவை மாவோட பதத்துக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைச்சிடாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி அளவுகளில் அரைச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் இதில் இட்லியுமே பண்ணிக்கலாம், அதே மாதிரி தோசையும் ஊற்றிக்கலாம். மாவு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அது என்ன டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் சலிச்சும் எடுக்கலாம். ரொம்ப நீங்கள் கொரன்னு அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு தடவை சலிச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு பக்குவமாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மாவு இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப கிட்டக்க வச்சு காட்டுறேன், எந்த அளவுக்கு இது நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும், இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரேடியாக அரிசியையும் வந்து சேர்த்து ஊற வச்சு நம்ம வந்து இட்லிக்கு பண்ணிடலாமே அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து உளுத்தம் பருப்பு மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு வந்து மாவு எப்போவுமே ஸ்டாக் இருக்கிறதுனால நம்ம வந்து கஷ்டப்பட்டு கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உளுந்து மட்டும் நம்ம ஊற வச்சோமா, நம்ம வந்து மாவோட மிக்ஸ் பண்ணோமா அப்படின்ட்டு வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இட்லி மாவு மிக்ஸ் ரெசிபி கூட அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து மாவு அரைச்சி ரெடியாக வச்சுட்டோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் உளுத்தம் பருப்பு நல்லாவே வந்து ஊறி வந்திருக்கு. ஊறினதுக்கப்புறமா அந்த நம்ம ஊற வைக்கும்போது தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியவே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவோட பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு வந்து பக்குவமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரிசி மாவு, அதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி வந்து கரைச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற உளுத்த மாவை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வருங்க. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா
எப்படி தான் நம்ம பக்குவமா பார்த்து பார்த்து மாவரைச்சு நம்ம இட்லி பண்ணாலுமே, நம்ம வந்து பண்ற இட்லி வந்து அப்படியே பொங்கி எழுந்து அப்படியே கீழ வந்து அமுங்கி போயிடும். ஸோ வந்து சில நேரங்கள்ல வந்து கல்லு மாதிரி கூட ஆகிடும். ஆனா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே வந்து மிஸ் ஆகவே ஆகாது. ஜஸ்ட் நீங்க உளுத்தம் பருப்பு மட்டும் தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். மாவு வந்து ஆல்ரெடி நம்ம அரைச்சு வச்சிருக்கிறதுனால நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம வந்து இட்லி மாவுக்கு எப்படி வந்து கிரைண்டர்ல அரைச்சு நம்ம வந்து கலந்து உப்பு போட்டு கலந்து எடுத்து வைப்போமோ, சேம் அதே ப்ராசஸ்ல நல்ல கை வச்சு அடிச்சு கலக்கிட்டு நம்ம இத வந்து கலந்து எடுத்து அப்படியே வச்சிடலாங்க. இது வந்து நான் நைட்டு வந்து ரெடி பண்ணேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஓவர் நைட் அப்படியே வந்து விட்டுறலாம். மறுநாள் காலையில தான் நம்ம வந்து இத பண்ண போறோம். ஸோ இது வந்து நல்லா புளிக்கிற வரைக்கும் நம்ம வந்து டைம் குடுக்கணும் இல்லையா? ஸோ இத அப்படியே ஒரு கிண்ணத்துல நான் மாத்தி ஊத்திட்டு, அப்படியே இத வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வைக்க போறேன். ஒரு 1 கிலோ மாவு வந்து நீங்க அரிசி மாவு வந்து அரைச்சு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலுமே, நார்மலா நீங்க வீட்ல வந்து மிக்ஸி யூஸ் பண்ணி அழகா வந்து அரைச்சு எடுத்து வைக்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே வந்து இந்த மாவ வந்து தனியா ரெஸ்ட்டில விட்டுறலாம். மறுநாள் காலையில பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா எனக்கு வந்து மாவு சூப்பரா பொங்கி மேலே எழுந்து வந்திருக்கு. நல்லா வந்து புளிச்சும் வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புசு புசுன்னு இருக்கு. இந்த டைம்ல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 2 இல்லன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 கிலோ அரிசி வந்து நீங்க வீட்லயே கூட அரைச்சு நீங்க ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க நாளைக்கு இட்லி பண்ண போறேன் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா கூட, டக்குன்னு நீங்க இந்த மாரி வந்து ரெடி பண்ணிடலாம். அதாவது உளுத்தம் பருப்பு ஊற வச்சு அரைச்சு நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வைக்கிற மாவ கூட நீங்க வந்து ஒரு 2 நாளைக்கு கூட வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி, நீங்க வந்து இட்லியோ, தோசையோ வந்து செய்யலாம். எனக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ, இப்போ வந்து மாவோட பதம் வந்து கரெக்ட்டா இருக்கு. இப்போ இட்லி பிளேட்ல எல்லாமே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஒரு குழியில கொஞ்சம் கொஞ்சமா மாவு வந்து நம்ம நிரப்பிடலாம். மாவோட பதம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஊத்தும்போது அப்படியே மேல அதாவது சரிஞ்சு போயிடாம அப்படியே மேலேயே நிக்குது பாருங்க க்ரீம் மாதிரி. இப்போ இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க இட்லி பிளேட் உள்ள வைக்க போறீங்க அப்படின்னா, நல்ல தண்ணி தளதளன்னு கொதிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸு நெறைய பேருக்கு அடித்தட்டு இட்லி வந்து குழஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழையாம இருக்கணும் அப்படின்னா, தண்ணி வந்து நல்லா கொதிக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நம்ம அடியில வைக்கிற இட்லி பிளேட்ட வச்சுட்டு, அப்படியே வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அது நல்லாவே வெந்திருக்கும். அதுக்கப்புறமா கூட நீங்க அடுத்தடுத்த பிளேட் வந்து மேல அடுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடித்தட்டு இட்லி வந்து குழையாம ரொம்ப சூப்பரா வருங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இட்லி பண்ற நெறைய பேர் வந்து சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னே சொல்லலாம். அடித்தட்டு இட்லி வந்து எப்ப பார்த்தாலும் தண்ணி விட்டா மாதிரி குழஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராவே வருங்க. இப்போ நீங்க வீட்ல அரைக்கிற இட்லி மாவு இருக்கு இல்லையா? அதாவது அரிசிய வந்து நம்ம வீட்லயே மிக்ஸில யூஸ் பண்ணி நம்ம அரைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, லைட்டா வந்து ஆற வச்சுருங்க. ஏன்னா மிக்ஸி வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாவு வந்து சூடா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு டப்பால வந்து கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். அதாவது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது கெட்டு போயிடும் சீக்கிரமா. அந்த மாதிரி நீங்க அரைச்சு வைக்கிற மாவ நல்ல காத்தோட உங்களுக்கு வந்து நல்ல ஃபேன் காத்து கீழ நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா, நீங்க வந்து ஒரு கண்டெய்னர்ல வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, தேவைப்படுற டைம்ல வந்து நீங்க அரிசிய மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். உளுந்த வந்து எப்பவும் போல நம்ம அரைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி நல்லாவே புசு புசுன்னு வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் பார்க்கும்போது. அப்படியே கீழ இறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லிய வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு புஸ்ஸுன்னு நல்லா பொங்கி வந்திருக்கு மேல. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து இட்லி எப்ப பண்ணாலுமே நல்லா சாஃப்ட்டா பஞ்சு போல ஹோட்டல்லலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ சாஃப்ட்டா கிடைக்குதோ, அதே மாதிரியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இட்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்குற அரிசியா இருக்கட்டும், உளுத்தம் பருப்பா இருக்கட்டும், நல்ல குவாலிட்டியா நீங்க வந்து பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா தான் நம்ம செய்யும்போதும் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ பாருங்க, லைட்டா வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நான் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இப்போ அதே மாவுல நான் உங்களுக்கு தோசையுமே வந்து ஊத்தி காட்டுறேன் பாருங்க. நல்ல மெல்லிசா சூப்பரா வருங்க. நல்லா செவக்க செவக்க நல்ல கிரிஸ்பியா வரும். லைட்டா வந்து நெய் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வேலையும் வந்து ரொம்ப கம்மி. ஸோ கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மாவு அரைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கிரைண்டர் வந்து மாவு அரைச்சதுக்கப்புறமா அந்த கல்ல எடுத்து கழுவணும். அதுக்கப்புறம் காய வச்சு திரும்ப வைக்கணும். அது வந்து கொஞ்சம் நமக்கு ரிஸ்க்கா தான் இருக்கும். ஆனா, நீங்க மிக்ஸி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்பவே வேலை மிச்சமா இருக்கும். ரொம்ப ஈஸியா நம்ம வந்து மிக்ஸி கப்பையும் வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்ப நான் சொன்ன அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு 3லேருந்து 4 பேருக்கான அளவு. அதுவும் 2 வேளை. அதாவது 4 கப்பு அரிசி, அதுக்கப்புறம் 1 கப்பு உளுத்தம் பருப்பு சொன்னேன் இல்லையா? ஸோ 2 வேளை டிஃபன் நீங்க வந்து இட்லியோ, தோசையோ வந்து செய்ற அளவுக்கு ஒரு 3லேருந்து 4 பேர் வந்து சாப்பிடுற மாதிரி உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்ல உபரியாவே கிடைக்கும். ஸோ பாருங்க, தோசை எவ்வளோ நல்லா செவக்க செவக்க வந்திருக்கு அப்படின்ட்டு. இட்லியுமே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. நல்ல புசு புசுன்னு நல்லாவே வந்து வெந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நான் அமுத்தி காட்டும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இட்லி, தோசை எல்லாமே ரொம்ப சூப்பராக வருங்க. அடுத்து ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உளுத்தம் பருப்பையும் சேர்த்து கூடவே அரைச்சி நம்ம வந்து இட்லி, தோசை பண்ணுற மாதிரியான ஒரு இட்லி மாவு மிக்ஸும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற தொடப்பம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் ஆனதுமே இந்த முன்னாடி பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா தேஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அது பெருக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். முன்னாடி நல்லா நெறைய தொடப்பம் அந்த குச்சி இருந்தா தான் நமக்கு வந்து பெருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? நல்லா அந்த மாதிரி தேஞ்சு போன தொடப்பம், அதுவும் இல்லாம நல்லா கலரும் மாறிடும் பாருங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கலர் மாறிடும். அது வந்து நெறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடாம, அத வந்து தனியா பிரிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அடியில் அந்த மாதிரி குச்சி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து கரெக்டாக ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் ஆல்ரெடி நம்ம தென்னந்தொடப்பத்துக்கு வந்து நம்ம சேனல்லையே ஏற்கனவே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தொடப்பம் கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து சின்ன பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். ₹10 ஜூஸ் பாட்டில். அந்த பின் பக்க போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 5 பார்ட் இருக்க பாருங்கள், அது மட்டும் வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தி வந்து லைட்டாக நெருப்பில் கட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு கட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து ஒரு 5 ஹோல்ஸ் வந்து கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தொடப்பத்தோட குச்சிகள் எல்லாத்தையும் பின்பக்கமாக திருப்பிட்டு இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து நம்ம விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த தொடப்பத்தை நம்ம தூக்கி போடாமல் அழகாக ரொம்ப வருஷத்துக்கு வச்சு ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்படியெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி எடுத்துருக்கிற குச்சிகள் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த மூடி வந்து நம்ம கழட்ட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த கைப்பிடியை அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம அழகாக செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி அந்த பாட்டிலை வந்து நல்ல பக்கமாக இந்த மாதிரி பிடிச்சி திருப்பி திருப்பி காமிச்சிங்க அப்படின்னா நல்லா அது வந்து மெல்ட் ஆகிட்டு சூப்பராக உங்களுக்கு வந்து அந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா தொடப்பம், அது கூட வந்து சூப்பராக செட் ஆகிடும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டில் வந்து எந்த அளவுக்கு மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பராக அந்த தொடப்பத்தோட நல்லா டைட்டாக செட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டாக நெருப்பில் காட்டின உடனே நம்ம கிச்சன் டவல் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க அந்த பாட்டிலை ஃபுல்லாகவே. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த பாட்டில் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது நல்லா சூப்பராக அந்த குச்சிகளோட போயிட்டு சூப்பராக செட் ஆகிடும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து செட் ஆகி வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த பாட்டிலுக்கு கலர் கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தொடப்பம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நல்லா பிடிச்சி இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மூடியை வந்து கழட்டாதீங்க, அந்த மூடி வந்து கழட்டாமல் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த மொனை பகுதியில் கொஞ்சம் அங்கங்கே நீட்டிகிட்டு இருந்த குச்சி எல்லாத்தையுமே அந்த மாதிரி கட் பண்ணி ஒரே லெவல் ஆக்கிட்டேன். இப்போ நம்ம இதை எங்கே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் வந்து நமக்கு அந்த கிச்சன் ஷெல்ஃப் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாடி படிக்கட்டுகள் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கங்கே அந்த டஸ்ட்டு இதெல்லாம் பிடிச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரியான க்ளீனிங் வேலைகளுக்கு வந்து இந்த குட்டி தொடப்பத்தை நம்ம வந்து பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து டஸ்ட் எல்லாத்தையுமே சூப்பராக தட்டி எல்லாமே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு நமக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஜன்னல் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இதை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான குட்டி தொடப்பத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வீடு பெருக்கிறதுக்குன்னு சொல்லி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தொடப்பம் வந்து நமக்கு ரொம்ப நாளுக்கு சேஃபாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறைய லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோஜா செடி வந்து வாங்கி வளர்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரோஜா பூ வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி வாங்கி வச்சு நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குற ரோஜா செடி பூக்கலை அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி நல்ல நிறைய பூக்கள் வந்து பூக்கிறதுக்கும் அந்த செடி வந்து நிறைய கிளைகள் விட்டு வளர்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம்.
வாரத்துல ஒரு தடவ நான் வந்து ஒரு ஃபெர்டிலைசர் வந்து குடுத்துட்ருக்கேன். அந்த ஃபெர்டிலைசர் வந்து நீங்க குடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களோட செடிகள் வந்து நல்லா வளர்றது உங்களுக்கே வந்து தெரியும். பாருங்க எந்த அளவுக்கு செடிகள் வந்து நல்ல கிளைகள் விட்டு வந்து சூப்பரா வந்து வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கிளையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 பூ வந்து பூக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த செடிக்கான உரம் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கடையில் நம்ம எந்த பொருளும் வாங்க வேண்டியது கிடையாது. வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு வந்து உரம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது வெங்காயம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த வெங்காய தோல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட நல்ல பழுத்த வாழைப்பழ தோல் வந்து ஒரு தோல் இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் 2 தோல்லேருந்து 3 தோல் கூட வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது 3த்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து அதோட கலர் வந்து நல்லா மாறி இந்த மாதிரி வரும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். பாருங்கள் ஒரு 10 நிமிஷமாவது இதை வந்து கொதிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உரம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வாரத்தில் ஒரு தடவை உங்களோட செடிகளுக்கு, ரோஜா செடி அப்படின்னு கிடையாது, நீங்கள் காய்கறி செடிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட இதை வந்து தாராளமாக வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. முடிஞ்சால் வாரத்தில் 2 தடவை கூட கொடுங்க. ரொம்ப சூப்பராக செடிகள் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு 3 லிட்டர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். இந்த மாதிரி கலந்த தண்ணியை நம்ம வந்து டைரெக்டாக செடிகளுக்கு வந்து கொடுத்துடலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றிருக்கீங்க, இந்த உரம் வந்து அப்புறமா கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காலையில் செடிகளுக்கு தண்ணி ஊற்றலை, ஸோ கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வளரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரோஜா செடி வந்து அரும்பு விடாமையே இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது நல்ல கிளைகள் வந்து அதிகமாக விட்டு அரும்பும் வந்து நல்லா விடும். நான் ரோஜா செடிகளுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி என்னோடய வெத்தலை கொடிக்கும் வந்து கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் வாசலில் வந்து வச்சுருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, நல்ல கிளைகள் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வைங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசர் நீங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட பூக்காத செடியும் செம்ம சூப்பராக பூக்கும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.